புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோவில்களை சார்ந்த திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கவிநாடு கண்மா பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதற்கு முன்பாக அரசு விதிமுறைகள் குறித்தான உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி உறுதிமொழி வாசித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்பாக திருச்சி, சிவகங்கை, மதுரை, தஞ்சை, புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் 900 மாடுகள் பங்கேற்றன. 3 சுற்றுகளாக 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று அவிழ்த்துவிடும் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்துவிடும் காளைகளை அடக்கம் முயன்று வருகின்றனர். அடக்கம் முயன்று வரும் காளைகளுக்கும் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் தங்க நாணயம் மற்றும் வெள்ளிக்காயின் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை புதுக்கோட்டை மாவட்டம் அல்லாமல் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலும் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் இருபுறங்களிலும் அமர்ந்து கண்டுகளித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.